பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாளில் கூட ஆதியாம் 21வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 2வது வசனத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு 75 வயசில் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் 100 வயசில் தான் கர்த்தர் குழந்தை கொடுக்குறார். 25 வருஷம் காத்திருக்கிறார். இப்போது ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. 75 வயதில் வாக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் 25 வருடம் காத்திருந்த பிறகு 100வது வயசில் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்குறார். அப்போ குறித்திருந்த காலத்திலே கர்த்தர் வாக்கு கொடுத்தா கூட அவர் ஒரு காலம் வச்சிருப்பார். அவர் குறிக்கப்பட்ட அந்த காலத்தில் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம பல மாதங்கள் ஜெபித்திருக்கலாம், வருடங்கள் ஜெபித்திருக்கலாம், நமக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் எப்போன்னா ஒரு காலம் ஆண்டவர் வச்சுருப்பார். கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஒரு நேரம். அப்போ வயசாயிடுச்சு, குழந்தை பெருக்கக்கூடிய சாத்தியமே கிடையாது. சாத்தியமே இல்லாவிட்டாலும் ஆண்டவர் குறித்த காலத்தில் அது சொன்னது கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ இந்த நாளில் கூட நீங்கள் திருமணத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம், இல்லை ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம். பல வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் மாத்திர தாமதம், ஏன் என் வாழ்க்கையில் மாத்திர பாடுகள், ஏன் இத்தனை நாட்கள், ஏன் இத்தனை நாள் தாமதாவது, ஏன் அவமானம், ஏன் நிந்தன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஒரு நேரத்தை வச்சுருப்பார். கர்த்தர் குறித்த அந்த நேரத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். அவர் செய்ய நினைத்தது யாராலும் தடை செய்ய முடியாது. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் நிச்சயமாக செய்வார். தாமதம் நன்மைக்கு தான், தாமதம் அற்புதத்துக்கு தான். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் அவளுக்கென்று வைத்த அந்த குறித்த நேரத்தில் என் தகப்பன் அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.